வணக்கம் நேயர்களே, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நமது டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மனிதர்களுக்கு மனக்குழப்பம், மன அழுத்தம் தரக்கூடிய அம்சங்களை விவாதித்து அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரை இன்றைய பரிணாம விஞ்ஞான உலகத்திலும் கூட மனிதர்களோடு இணைந்து வளர்ந்து கற்பனை உலகில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு அமானுஷ்ய உணர்வுகள், அதாவது பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஆவி, ஏவல், செய்வினை போன்ற விஷயங்கள் போன்ற அமானுஷ்ய உணர்வுகள் ஏற்பட காரணம் என்ன? இது தரக்கூடிய மனக்குழப்பம், மன அழுத்தம் எத்தகையது? ஏன் பேய்கள் இருக்கிறவாறு மனிதர்கள் நம்புகிறார்கள்? போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்று சுவாரஸ்யமாக பார்க்கவிருக்கின்றோம். நேர்களே, உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கோ இந்த பேய், பிசாசு இது போன்ற நம்பிக்கைகள் இருக்கின்றது என்றால் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து அதற்கான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். மனநல மருத்துவர் டாக்டர் ஜெயக்குமார் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பேய் நம்பிக்கை இருக்கணுமா? கடவுள் நம்பிக்கை அப்படி ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது. அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா பேயின்னு ஒன்று இருக்கணும். இப்போ கடவுள்ன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போ கடவுள் இருக்கிறாரான்றதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. கடவுள் இருக்கிறான்றதுக்கு என்ன ப்ரூஃப்? தேர் இஸ் நோ ப்ரூஃப் தட் தேர் இஸ் காட். அப்போ அது பட் அது ஒரு நம்புகிறோம். நம்ம நினைத்ததை நடத்தி கொடுக்க ஒரு நல்ல சக்தி இருக்கிறது. அதை நம்பினால் நடக்கும். நல்ல விஷயங்களை நம்பினால் நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்ன்றதுக்கு நம்ம கடவுள்ன்றதை யூனிவர்சலாக நம்புகிறோம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் எல்லாமே இந்த கடவுள் நம்பிக்கை என்பது பரவலாக இருக்கிறது. ஸோ எப்போ ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கோ அப்போ மைனஸ்ன்னு ஒன்று இருக்கணும். அப்போ அதே போல் பேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் எல்லாமே இந்த பேய், இந்த நெகட்டிவான இந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. எப்போ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அப்போ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஆல்வேஸ் தெர் இஸ் பைப்போலார் நம்ம எப்பவுமே நம்புகிறோம். 2 போல்ஸ் எப்பயுமே இருக்கணும். நல்லது இருந்தால் கெட்டது நடக்கும். பகல்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று இருக்கும். when there is good there is bad, when there is God there is devil also அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். சாத்தான் ஒன்று இருக்குது அப்படின்ற எல்லா கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், இந்துஸ்லேயும் அந்த தேவர்கள், அப்புறம் அந்த அசுரர்கள், அந்த மாதிரி அந்த பிசாசு ஒரு நெகட்டிவ் மென்ஷன் பண்ணப்பட்டே தான் இருக்கு. ஆமாம், பல கல்ச்சர்ஸ்லேயும் அந்த விதம் அந்த பேயிலே எத்தனை விதங்கள் இருக்குன்னு இருக்கு. ட்ரால்ஸ்ன்னுவாங்க. இப்போ ஹாரி பாட்டர் அந்த மாதிரி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ட்ரால்ஸ் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் எல்வ்ஸு, ஹாபிட்ஸ், அந்த மாதிரி அந்த அசுரர்கள்லேயே வித்தியாசமான அசுரர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம. ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய கற்பனைனாலும் ஃபேண்டசினாலேயும் இது உருவாகியிருக்கு. ஆனால் எப்படி இனிஷியலாக எப்படி ஆரிஜினேட் ஆயிருக்கும்னு என்னுடைய அனுமானம் என்னென்னா, ரொம்ப இருளான பகுதிகளில் நம்ம அந்த காலத்தில் வீடுன்றது லேட்டராக தான் வந்திருக்கு. ஆரம்பத்தில் காடுகளில் வாழ்ந்திருக்கும். அப்போ காடுகளில் வாழும்பொழுது நைட்லலாம் இருளாக இருக்கும். இருள் இருக்கும்பொழுது பயம் இருக்கும். ஏன்னா சில அனிமல்ஸ் அடிச்சிடலாம் நம்மளை. பல டேஞ்சர்ஸ் இருக்குது அந்த இதில், ஃபாரஸ்ட்டில் லிவ் பண்ணுறதுல. அப்போ அந்த பயங்கள் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறோம். ஒரு பயம்னு வரும்பொழுது நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணுறோம். ஏன் அந்த பயம் வருது? அப்போ எல்லா விதமான அப்போ இந்த பேயின்ற இந்த ஒரு பயமும் வந்துடுச்சு. சில தெரியாத சில சக்திகள் நம்மளை அடிச்சிருமோ. அப்போ நிறைய இப்போ அந்த கால் வச்சு பார்த்தா தான் தெரியுண்டா, பாம்பா கயிறா புரியுண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இட்ஸ் கால் இல்லூஷன். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இருக்கிறதா நினச்சிக்கிறோம். இப்போ ஒரு இருட்டில் ஒருத்தன் போயிட்டுருக்கான். அவனுக்கு அங்கே ஒரு ரோட்டில் தேர் இஸ் அ ரோப். அவன் அந்த ரோப் மேலே காலை வச்சுட்டான்னா அவன் தப்பாலும் பயந்துருவான். ஏன்னா அது என்னன்னு தெரியாது அவனுக்கு. அண்ட் ஹிஸ் பர்செப்ஷன், அவனுடைய பர்செப்ஷனில் அது இட் மே பி எ ஸ்னேக். அதே போல் நம்மளுடைய அந்த இருளிலோ இல்லை ஏதோ ஒரு டைமில் சில சத்தங்கள் கேட்கலாம். ஒரு பேட்டு கத்துது, இல்லை ஒரு பறவை கத்துது, இல்லை ஏதோ ஒரு சில சத்தங்கள் கேட்கும்போது ஒரு நாய் ஊழையிடலாம். அதை கேட்ட உடனே நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் மைண்டில் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இது என்னது, வாட் இஸ் இட்? ஓகே. அப்போ தென் யூ மேக் யுவர் இன்டர்பிரிட்டேஷன். இல்லை இது மோகினி பிசாசு, இது ஒரு பேய், இது ஒரு பிசாசு, இது ஒரு ஏதோ ஒரு சக்தி அப்படின்ற அந்த பயம் பயம்ன்றது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு நேச்சுரலான ப்ரொடெக்டிவான ஒரு மெக்கானிசம். நம்ம உயிரை தக்க வைத்துக்குள்ள நமக்கு பயம் தேவை. அந்த பயம் இருந்தால் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த பயம் அமிக்டலான்னு சொல்லி மூளையில் ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினில் அமிக்டலான்னு ஆக்டிவேட் ஆகுது. அந்த அமிக்டலா ஆக்டிவேட் ஆகும்போது இந்த ஃபியர் சர்க்கியூட் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ஃபியரோட இன்டர்பிரிட்டேஷனாக தான் இதெல்லாம் வருது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி எவல்யூஷனரி மெக்கானிசம். நம்மளோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏற்பட்டிருக்கிற அந்த பயம், அது நம்ம உயிரை தக்க வச்சதுக்காக இந்த பேய் பிசாசுன்ற நம்பிக்கை
உருவாகியிருக்கு நம்ம மனித கம்யூனிட்டியில். சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக ஒரு நேயர் அழைத்திருக்கிறார், ஹொசூர்ல இருந்து அசோக். வணக்கம் அசோக். டிவி வால்யூமை லெஸ் பண்ணிட்டு உங்களுடைய கொஸ்டினை கேளுங்க அசோக். ஹலோ வணக்கம். வணக்கம் அசோக், இணைப்புல தான் இருக்கிறீங்க, டாக்டர் கிட்ட உங்க கொஸ்டினை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இரவு நேரங்கள்ல இருந்து வரும்போது சில மாதிரி நமக்கே ஒரு கற்பனை தோணுது, திடீர்னு நம்ம பின்னாடி ஏதோ வர மாதிரி தோணுது. வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி. அசோக், உங்களுடைய கேள்வியை முழுமைப்படுத்துங்க அசோக். ஹலோ, இணைப்புல தான் இருக்கிறீங்க அசோக், தயவு செய்து டிவி பார்க்காம உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ ஹலோ சார். இரவு நேரங்கள்ல வந்து வரும்போது ஒரு நமக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவருக்கு சரியா பேச முடியல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டுமா? எல்லாருக்குமே வந்து இரவு நேரங்கள் ஒரு பயம் வருது. அவர் கேட்ட கேள்வி வந்து இரவு நேரங்கள்ல அவர் வரும்போது பின்னாடி யாரோ வரா மாதிரியும் பின்னாடி ஏதோ இருக்க மாதிரி வீட்டுக்குள்ள வந்த பிறகும் அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கு. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பயம்ன்றது ஒரு ப்ரொடெக்டிவான மெக்கானிசம். நமக்கு யாரோ துரத்துற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிற பயம் வந்து நம்மை தற்காத்து கொள்வதற்காக நமக்கு இயற்கையிலேயே அது நமக்கு இன்கிரெயின்டு இன்பார்ன் ஒரு மெக்கானிசம், அது ஃபியர்ன்றது. அப்போ அது யாரோ துரத்துற போல் இருப்பது வந்து அவருடைய நேச்சுரலாகவே சில பேருக்கு வந்து அந்த பயம்ன்றது அதிகமாக இருக்கும். ஆங்ஸைட்டின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சில பேருக்கு வந்து அவங்களுடைய அந்த பேசிக் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றவங்களோட. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பயம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல சில கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது, நியூரோ ஹார்மோன்ஸ், அந்த அட்ரினலின்னு சொல்லுவாங்க. அந்த அட்ரினலின் சுரக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபாஸ்ட்டாக துடிக்கும், படப்படன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், வேர்த்து போகும், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பயம்னு சொல்கிறோம். அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது வந்து யாரோ துரத்துற மாதிரி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிறதுலாம் சில பேருக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி லெவல் அவங்களுடைய மூளையில் டியூன் ஆகிருக்கு, அதிகமாக டியூன் ஆகிருக்கு. அவங்களுடைய சிஸ்டமே, பிரெயின் சிஸ்டமே வந்து கொஞ்சம் கூடுதலான அந்த பயத்தை வெளிப்படுத்தவும் பயத்தை அனுபவிக்கவும் அவங்களுடைய அந்த டியூனிங் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. இட்ஸ் பிஹேவியரல் சென்சிட்டிவ் இன்ஹிபிஷன் சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி லெவல் பிட் ஹையர். அப்போ அதனோட இன்டர்பிரிட்டேஷனாக இந்த மாதிரி நிறைய விஷயம் பயம், அதை ஏன் அந்த பயம் அவங்களுக்கு சொல்ல தெரியல. அப்போ வந்து பேய் இருக்கலாம், பிசாஸ் இருக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு இந்த ஃபோபியாஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, எலி பத்தி பயம் இருக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் இது நிக்க பயம், நடக்க பயம், எல்லாத்துக்கும் எனக்கு பயம் சொல்லி இந்த மாதிரி ஒரு மனிதருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஒரு அதுல காமனான ஒரு ஃபியர் பாத்தீங்கன்னா இந்த கோஸ்ட் ஃபியர், இல்ல பேய் பற்றிய பயம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக போலூரில் இருந்து அண்ணாமலை அழைத்திருக்கிறார். வணக்கம் அண்ணாமலை, உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், நான் போலூர்ல இருந்து அண்ணாமலை பேசுறேன் சார். வணக்கம், உங்க கேள்வி. சார் என்னுடைய தம்பி வந்து 25 வயசு ஆகுது சார். சரி. பாலிடெக்னிக் வரைக்கும் நல்லா தான் சார் படிச்சிருந்தான், இது வரைக்கும் நல்லா தான் இருந்தா. அந்த 1 இயரா மட்டும் சரி என்ன யாரோ ஃபாலோ பண்ணே இருக்காங்க, என்னை வந்து கண்டினியூ 5 பேர் பின்னால வந்துனே இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லின்னு பயந்துனே இருக்கான் எப்போதும். சரி. அதனால வந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்ட்டு எப்போதும் இதையே ஃபாலோ சொல்லின்னு இருக்கான். என்னை பார்த்து யாராவது வந்து ஃபாலோ பண்ணி என்ன ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ட்டு அதையே பிரமையோட பேசினே இருக்கான் சார். மனிதர்கள் பின்தொடர்வதாக சொல்கிறார்களா? மனிதர்கள் பின்தொடர்வதாக சொல்கிறாரா அல்லது அமானுஷ்யமாக வேறு ஏதாவது பின்தொடர்வதாக சொல்கிறாரா? இல்ல என்ன எல்லாரும் மனிதர்கள்ட்ட பின்தொடர்றாங்க, பார்த்துனே இருக்கிறாங்க, என்ன ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லினே இருக்கான். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அப்போ இது அவர் சொல்வது வந்து பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியின் தன்மையாக தெரிகிறது. அது ஸ்கிசோஃப்ரீனியா தான் சொல்ல முடியாது, சில அதர் மைல்டு கண்டிஷன்ஸும் இருக்குது. சைக்கோசிஸ், பல விஷயம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைக்கோசிஸில் டெலூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு 2 விஷயங்கள் வரும். ஹாலுசினேஷன்றது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி ஒரு குரல் மாதிரிலாம் கேட்கும், அது ஒன்று இருக்குது. டெலூஷன் சொல்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு தவறான நம்பிக்கை இருக்கும். தன்னை யாரோ தொடர்கிறார்கள், தன்னை யாரோ சதி செய்கிறார்கள், தன்னை கொலை பண்ணுவதற்கும் தன்னை அழிப்பதற்கும் தன்னை பேரை கெடுக்கிறதுக்கும் கேமராலாம் வச்சு வாட்ச் பண்ணுறாங்க, கேமரா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன மக்கள் எங்கே போனாலும் என்னையே தான் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சில ஃபியர்ஸ், அன்வான்ட், அன்வாரண்டட், அன்னெசரி ஃபியர்ஸ். ஆனால் அவங்களுக்கு அது அவங்கள பொறுத்தவரையும் அது கரெக்ட், அவங்கள பொறுத்தவரையும் அதுதான் உண்மை, தன்னை துரத்துகிறார்கள். அதுக்கு இது வந்து ஒரு மனநோய். இதற்கு மூளையில் டோபமின் ஒரு கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால சுரக்கிறதுனால இது வருது. இதுலேருந்து வெளியில் வருது எப்படி? இதுக்கு வந்து ஒரு மனநல மருத்துவரை யாருக்கு அணுகினால் அவர் ஆலோசனைகள் வழங்கி சில மாத்திரை மருந்துகள் இருக்குது, அந்த டோபமின் லெவலில் திரும்பவும் குறைச்சி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது மருந்துகள் மூலியமாக இந்த மனநோயை ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக செய்யாறில் இருந்து ஸ்ரீனிவாசன் அழைத்திருக்கிறார். வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ வந்து பேய் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வந்து படிக்காதவங்க அவங்கள மட்டும் தான் பேய் பிடிக்கும்.
படிச்சவங்க மட்டும் வந்து இதை வந்து பேய் பிடிக்க மாட்டேதுன்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற நிலையில இல்லை. அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய விளக்கத்தை சொல்லலாம் மக்களுக்கு. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அதாவது மேலை நாடுகள்ல பெரிய கல்வி அறிவு இருக்கின்ற நாடுகள்ல கூட இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கிறத நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். பட் அவருடைய கேள்வி வந்து யூஸ்வலாக பாத்தீங்கன்னா படிக்காதவங்களுக்கு தான் பேய் பிடிக்குது. அதான் அவர் சொல்றாங்க. படித்தவர்களுக்கு பிடிப்பது இல்லை. படித்தவர்களுக்கு ஏன் பேய் பிடிக்கல, பேய்க்கு ஏன் படிக்காதவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. இதுக்கு பதில் வந்து ஒருத்தருடைய டிசீஸ், சைக்கலாஜிக்கல் டிசீஸ் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது, ஒரு மனநோயோ இல்லை மனநிலை பாதிப்போ, அது அவருடைய நாலேஜ்க்கும் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அது வெளிப்படும். ஓகே, அப்போது அவர் சொல்கிற அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்க அல்ல அந்த படிக்காதவர்கள் மத்தியில் இந்த பயம் அதிகமாக இருப்பதினால் சரி நேச்சுரலாகவே அந்த பேய் பற்றிய பயம் நம்ம பிறக்கும் போதே இல்லை வந்துடுது. அது எப்போ போகுது இல்லை எப்போ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க தான் சரி இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, பேய் இருக்கிறதுக்கான ஆக்சுவல் வாய்ப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லணும் 100%, இல்லைனா ஒரு 90% இல்லை ஒரு 80% இல்லை அப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும். பட் அந்த தெளிவு எப்போ கிடைக்குதுன்னா ஒரு படிப்பு தான், ஒரு எஜுகேஷன் தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும். ஓகே, அப்போ ஒரு அன்எஜுகேட்டட் பர்சனாக இருக்கும்பொழுது அவருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடுகள் பேய் பிடித்தெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி அதை சொல்லிட்டோம். ஆனால் படித்தவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம், படித்தவர்களும் நம்புகிறார்கள். அதனால் படிப்பு இஸ் நாட் ஃபுல் ப்ளோன் இன்சுலேஷன்லாம் கிடையாது. கொஞ்சம் அந்த குறைக்கும், அந்த அனுபவங்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அமானுஷ்யங்களை அறிவு சார்ந்த ரீதியில் அணுகுவது எப்படி என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பில்லி, சூனியம், ஆவி, ஏவல், செய்வினை போன்றவை செய்யப்பட்டவர்களுக்கு மனோரீதியிலும் உடல் ரீதியிலும் பாதிப்பு ஏற்படுவதாக ஏன் நம்புகிறார்கள் என்பதை பற்றி பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில்.